ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறோம்னா ரோப்ளாக்ஸ்ல ஓபி தான் விளையாட போறோம். ஐயோ இப்போ ஆகஸ்ட் 15 ஆயிடுச்சு, இன்னும் லைவே நம்ம போடல. கேட்டீங்க வச்சுக்கோங்கள, அது ஒரு பிரச்சனை. ஐயோ என்னடா அவுட் ஆயிட்டே இருக்கேன். எதா ஆயிடுச்சா கைஸ்? நான் 3 வீடியோ இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் எடுத்தேன். அது எல்லாமே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் நிறையா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். கடைசியில் ஸ்டோரேஜ் தான் வேஸ்ட்டு. அதனால் இது வந்து கொஞ்சம் பிசி மோடு வச்சுருக்கேன். இதில் பிசி ஜாய்ஸ்டிக்ஸில் தான் ஆப்ரேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஆண்ட்ராய்டில் வந்து இது வரமாட்டேங்குது. சும்மா சொன்னங்க, இது வந்து ப்ளே ஸ்டேஷன். பிசியில் சும்மா சொன்ன ப்ளே ஸ்டேஷனில் பிசி தான். இருந்தாலும் பிசியில் நான் ஜாய்ஸ்டிக்கு பிசிக்கே வாங்கிட்டேன். அதனால தான் அந்த ஜாய்ஸ்டிக்கில் தான் இப்போ விளையாடிட்டு இருக்கேன். நான் கைஸ் இது இங்கே இந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் ஓகே இது மாதிரி இருக்குது. ஓகே ஐயோ என்னடா இது அவுட் ஆகிட்டே இருக்கு. இது வரைக்கும் இந்த கேம் நான் விளையாடுனதே இல்லை. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ரோப்ளாக்ஸ்லாம் எனக்கு ஜிடிஎஃப்ஐ கூட செகண்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. ஃபஸ்ட்டுலாம் நான் செகண்டில் இருக்கும்போதே எனக்கு ரோப்ளாக்ஸ் தான் அப்படி பிடிக்கும். ஒரு நாள் வந்து நான் வந்து ரோப்ளாக்ஸில் இது பண்ணேன். அது எப்போயுமே காசு கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் பார்த்தா காசு கட்டுற மாதிரியே இல்லை. என்ன பார்த்தா அது வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இப்போலாம் நான் வந்து ரோப்ளாக்ஸ்க்கு காசு கட்டி தான் விளையாடுறேன். இதுதான் செம்ம இதாக இருக்கும். ஐயோ டச் பண்ணிட்டோமே. ஓகே இந்த இது நம்ம முடிச்சிடும். டேய் போடா எப்பா போடுறா இல்லைடா. டேய் போட அப்பா இருங்க, எத்தனை செகண்ட் பார்ப்போம். 1 2 ஓகே 1 2 ஓகே எஸ் வந்துட்டோம். இந்த மாதிரியே செகண்ட் வச்சு நம்ம போக வேண்டியதான். இங்கே நிறையா இதெல்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்க. இங்கே ஒரு ட்ராகன் வேறு இருக்குது பெருசாக. அதுதான் இதோட கிங்கு. இந்த இதோட இடத்தோட கிங்கு. இது வந்து ஜெயிலாக என்னன்னே தெரில. இந்த இதெல்லாம் இருக்குல்ல பழம் அந்த ஜெயில் மாதிரி இருக்குது. இதெல்லாம் படக்கி இருக்குது. இதை கிடச்சிட்டோம். நான் வந்து ஃபேஸை ரிவீல் பண்ணி தான் இந்த கேம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குது. ஃபேஸும் ரிவீல் பண்ணுறோம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கு. அதில் தான் இவ்வளோ நேரம் பண்ணுறேங்க. அது பார்த்தா வந்து சார்ஜ் என் ஃபோனில் கம்மியாக இருக்கா, அதனால் அது வரல. அப்புறம் பிசி தான் கரெக்டாக இருக்கணும். இதில் வந்துட்டேன். ஓகே ஐயோ இது என்னடா இது ரொம்ப இதெல்லாம் ஓவர்னு நான் ஓவர் சொல்லல. இந்த கேம் வரும். சரி நானும் ஓவர் தான். நான் வந்து சரியாகவே கண்ட்ரோல் பண்ண மாட்டேறேன். இந்த ஜாய்ஸ்டிக்கே எனக்கு வந்து சரியாகவே கண்ட்ரோல். இதுக்கு ஆண்ட்ராய்ட்லேயே போயிடலாம். டேய் என்னடா இது லாஸ்ட்டில் போய் அவுட் ஆகிறேன். ஐ எம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர் யூ நோ. எத்தனை பேர் ஆங்கிரி நானே ஏங்கிரியவா? ஐ எம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர். வாங்கடா எவனை வேணாலும் வாங்கலாம். ஏன் அந்த ட்ராகனே அதை கூட நல்லா சமைச்சோன்ன வாங்கடா. ஆங்கிரிடாங்க வாங்கடா. பார்த்தீங்களா ஆங்கிரி ஐட்டனா எல்லாம் போய் தருவானுங்க. ஆங்கிரி ப்ரோ போயிடும். இது சரியாக நான் வச்சு டக்கு டக்குன்னு எடுத்து கொடுப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவானுங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸி கைஸு. இங்கேருந்து நீங்கள் கீழே போனால் ஒன்றும் இருக்குல்ல. இங்கே இப்படி போயிட்டு இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கீழே போயிடலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக ஒர்க் ஆகுது. நிறையா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் போயிடுச்சு. என்ன இது இல்லை படாமல் போகணுமா கீழே? ஏன் பட்டா என்ன போ. ஐயோயோ கீழே பட்டா இது நம்ம மேலே இருக்குல்ல, இது வந்து குத்திரிமாங்க இப்படி பேர் சொல்லும். அதுக்குன்னே சில பேர்லாம் கீழே காமிச்சு நம்மளை அவுட் ஆகி இருப்பாங்க. இதுதான் இவங்க பிரச்சனையே. இது வந்து நீங்கள் வந்து
எவ்வளோ செகண்ட் வேணாலும் இதில் நிற்காதீங்க. ஐயோ இல்லை பார்த்து தான் போகணும் தெரியல. டேய் இது நவுத்து விட்டுருமா இல்லை தள்ளி விடுமா? அது ஓகே அது வந்து போயிடுச்சு. ஓகே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து நான் வந்து லைவை பற்றி பேசணும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. லைவ் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து லைவ் வந்து அப்படியே வெயிட் பண்ணி இப்போ லைவ்லேயே இந்த கேம் போட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க. அது ஒரு சின்ன பிரச்சனை. அது வந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கே வருமா, ஸ்ட்ரீமிங் பட்டனு. ஓகே டே ஐயோ கைஸ் நான் செகண்ட்லேயே இப்படி தான் கைஸ் அவுட் ஆகிட்டு இருந்தேன். எனக்குலாம் இந்த கேம்லாம் டச்சே இல்லை. ரோப்ளாக்ஸில் இந்த கேம் மொக்கான கேம்னா இதுதான். நான் சும்மா இது எப்படி விளையாட பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு விளையாடினேன். அதனால் நான் கொஞ்சம் எமோஷ்னல் நேரம் ஆயிடுச்சு. டக்கு டக்கு நான் ஆங்கிரிடா இப்போ வாங்க இப்போ ஆங்கிரி ஆகிட்டேன். இப்போ மட்டும் நீங்கள் வழியை விடல நான் அப்புறம் ஆங்கிரியை விட பெரிய ஆகிடுவேன் நான். போடா ஆங்கிரி. ஆங்கிரினா இப்படி தான். ஓகே இப்படி ஆங்கிரினா இப்படி தான். ஓகே நம்மள ஆங்கிரி கைஸ் கமெண்ட்ல அப்படியே ஆங்கிரி ப்ரோ பிளேயர் கைஸ் விடிஜிஸ் வச்சு ஆர்ஜிஸ் பேக் டு தி ஃபார்ம் அப்படின்னு போடுங்க. எனக்கு விடிச்சியே வந்துச்சு. ஏன்னா நான் வந்து வசந்தமிழ் கேமிங் ரொம்ப பார்ப்பேன். அதனால நான் வந்து அவரோட சப்ஸ்கிரைபர். அவர் யூடியூப் சேனலை பார்த்து நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். எனக்கு வந்து யூடியூப் சேனலில் வந்து நிஜமாகவே ஆரம்பிக்கணும் ஆசை. நான் வந்து காப்பிலாம் பண்ணல ஒன்றும். நான் வந்து எனக்காகலாம் ஒன்றும் பண்ணல கைஸ். எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் மாதிரி இது. ஓகே சாரி கைஸ் நான் வந்து லைவில் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். இது வந்து டாக்கிங் லைவாக இல்லைனா கொஷின் லைவாக இல்லைனா கேமிங் லைவாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கே தெரில கைஸ், அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நான் வந்து சண்டே வந்து பண்ணிடுறேன் கைஸ். இல்லைனா சண்டே இல்லைனா சாட்டர்டே வந்து சீக்கிரமாக எனக்கு வந்து லீவா இல்லை ஸ்கூல் தான் நினைக்கிறேன். ஆமாம் நான் வந்து இருந்தாலும் பண்ணிடுறேன் கைஸ் எப்படியாவது. ஓகே அப்புறம் பிரதர்ஸ் எ டேல் ஆஃப் 2 சன்ஸ்னு ஒரு கேம் இருக்குது. அந்த கேமே நம்ம விளையாட போகிறோம். இப்போ இல்லை லைவ்லாம் நினைக்கிறேன். அந்த கேம் பிசியில் இருக்குது. ஆனால் பிசியில் ஸ்ட்ரீம் இல்லை. ஸ்ட்ரீம் வந்து இருந்தாலும் ஈஸியாக இருந்துடலாம். இப்போ எல்லாத்துக்குமே ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வசந்த் கேமிங்கும் ஐயோடி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்க வேணாம். நம்ம வந்து டக்கு டக்கு ஐம் ஆங்கிரிடா மறுபடியும் ஆங்கிரிடா நான் ஆங்கிரி. ஓகே இப்போ ஆங்கிரிடா நான் ரெடி. ஐம் ஆங்கிரிடா ஐம் ஆங்கிரி ப்ராப்ளி யூ நோ ஆல் இஸ் பேக் டு த ஃபார்ம். இந்த ப்ரோ பிளேயர் விஷயம்லாம் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து டக்குன்னு கீழே போயிடலாம். அந்த நம்பிக்கையோடு இது பண்ணிங்கன்னா கீழே போயிடலாம். அப்படின்னா கீழே மேலே போகாமல் கீழே தான் போக முடியும். கீழே விழுறது இல்லை, நம்ம வந்து ஜெயிச்சுடும் அர்த்தம். ஓகே ஸோ இந்த ரோப்ளாக்ஸ் கேம் வந்து 139 MB தான். நீங்களும் இதை விளையாடணும்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்ன இத்தனை வெயிட்டு ரொம்ப வெயிட்டு போல இருக்கு. இந்த கேம் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே போகலாம். 30 மினிட்ஸ்னா 2 hours நீங்கள் அப்லோட் பண்ணுறது. ஓகே நான் இது எவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்கேன் இருங்க. ZHV கேமிங் லாஸ்ட் பாக்ஸா அப்படின்னா இல்லை லாஸ்ட் பாக்ஸு எங்கே இருக்குது? லாஸ்ட் பாக்ஸு ரோ பாக்ஸை சொல்கிறான் அவன். அது ரோ பாக்ஸு இவன் பாக்ஸுன்னு சொல்கிறான். என்னன்னே தெரில. என்னடா இது எரிமலைக்கு மேலே கூட்டு போகுது. எரிமலைக்கு மேலே ஏனியாக இருக்கும், அது மன்னராக தானே இருக்கும். எரிமலை ஐயோ இந்த ட்ராகனாக தான் கீ சொன்னேன். என்ன இது ஐயா சீ பிள்ளைகளுக்கு ப்ரெஷ்ஷே பண்ணாத போல இருக்கு. டே யோ 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 இருந்துடுறா எப்பா. என்னடா இது ஐயோ கைஸ், என்ன கைஸ் இது டிராகனோட ஸ்டொமக்கில் வந்து லாவாவாக இருக்கு.
அதே மாதிரி எலும்பு கூட வேறு தின்னு வச்சா இப்படி தான். ஓகே, டக்குன்னு கைஸ் எதுவுமே கமெண்ட்டே வர மாட்டேங்குது. அப்போ லைவ்ல எப்படி கைஸ் இங்கே கமெண்ட் பண்ணுறது? தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்காது. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் என்னால் லைவ் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, அது எப்படிரா கேட்டிங்க வச்சுக்கோங்களேன். அது வந்து ஏன்னா நீங்கள் லைவ் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நான் லைவ் போடுறதே விட்டுருவேன். தயவு செஞ்சு கமெண்ட் ஆப்ஷன் கீழே தான் இருக்குது. கமெண்ட் ஆப்ஷன் எங்கே இருக்குது இப்போ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கீழே கமெண்ட் COMMENTன்னு இருக்கும். அது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கமெண்ட் வரும். ஓகே, நம்ம சேனலில் ஐயோ அந்த பேர் என்ன, அடல்ட் ஏஜில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்ருக்கீங்க. அடல்ட் ஏஜ் அப்புறம் நெக்ஸ்ட் 34 53 ஏஜ் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலில். ஸோ 53 ஏஜ் இருக்கிறவங்க பார்க்குறீங்க. அப்போ இன்னும் 3 சப்ஸ்கிரைபர் வரணும்ல. பார்க்குறவங்களாம் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்படியோ 13K ரீச் ஆயிடுச்சு. 50 சப்ஸ்கிரைபரோட ரீச் ஆயிடுச்சு. ஓகே, லைவ்ல சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க. இந்த கேமுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்தீங்கன்னா நான் லைவ் பண்ணுறேன். ஒரே சப்ஸ்கிரைப், ஒரு லைக் இல்லை, ஒரு லைக்காக இருக்குங்க. பார்க்குறவங்க லைக் பண்ணிங்கன்னா நான் லைவ் போடுவேன். லைவில் ஃபேஸை காமிக்கிறேன். டாக்கிங் லைவாக என்ன லைவே எனக்கு தெரில. டாக்கிங் லைவாக இருக்கவங்க கொஷின் அண்ட் ஆன்சர் அதை மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஷார்ட் லைவ், வெர்டிக்கல் லைவ் அது நான் போடுறது. ஏன்னா நான் கூகுள் சைன்இன் பண்ணிட்டேன். ஓகே, 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயேவா இந்த வீடியோ டெலிட் ஆனால் கூட நான் ரீஸ்டோர் பண்ணுறேன். ஏன்னா நான் இந்த வீடியோ எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன். 12 மினிட்ஸ் ஆயிடுச்சா? சரி, டக்குன்னு நான் ஆங்கிரியா டக்குன்னு போட நான் வீடியோ எண்ட் பண்ணிடுறேன் சீக்கிரம். ஓகே, என்னடா அது போயிட்டு இருக்கு, கீழே வந்துருமா? ஒன்றும் ஆகக்கூடாது. டக்குன்னு போடா, வீடியோ வேறு எண்ட் பண்ணணும் சீக்கிரமா. அதான் என் ட்ரீம்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா இது ரொம்ப ஆடுது. இதில் ஹைட்டில் இருந்து குச்சி என்ன ஆகும்? குச்சி பார்க்கலாமா? வேணாம், அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? என்னடா இப்படி ஆடுது? எப்பா இறங்கிடுவோம். இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இது போயிட்டே இருக்குமா? ஐயோயோ, இருங்க போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது ஏன்னா ரொம்ப இருக்கு, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நான் பண்ணுறேன். ஓகே, இல்லை இது கேம் முடிச்சிட்டோமா? ஓகே கைஸ், வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் RRG Gaming. பாய் 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 பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.